இதனால் சகல ஜனங்களுக்கும் அறிவிப்பது என்னவென்றால் அப்படின்னு கடைசியில் இந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும் இரட்சகருமாய் ஏற்படுத்தினார் என்று சகலரும் அறிய கடவர்கள். டன் 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 டன். எக்ஸாக்ட்லி இந்த கெரிக்மான்ங்கிறதுக்கு அர்த்தமே அதுதான். இதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பாரிசத்தில் நிற்கிறதையும் கண்டு வலது பாரிசத்தில் நிற்கிறத நான் காண்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே இவங்களால பொறுத்துக்கிற முடியல. ஏன்னா இயேசு எப்படி வலது பாரிசத்தில் போவார்? ஏன்னா சுவிசேஷம்னு இன்னைக்கு நிறைய பேர் மாற்றிட்டாங்க. எல்லாவற்றையும் வியாபாரமயமாக்கி விட்டு எளிதாக வாங்க வேண்டும் என்று சொல்லி உண்மையாக சொல்ல வேண்டியவைகளும் சொல்லாமல் இப்பொழுது சுவிசேஷம் அறிவித்து கொண்டு இருக்கிறோம். அதுதான் பிரச்சனையே. குட் நியூஸ் எப்போ ஹைலைட் ஆகும், நற்செய்தி எப்போ ஹைலைட் ஆகும்னா அதோட பேட் நியூஸ் உடைய விளைவு, அந்த கான்சிக்வன்ஸ் தெரியும் போது தான் நற்செய்தி ஹைலைட் ஆக்கப்படும். The most important person, the most valuable person is Jesus. In the Jesus தான் the whole world exists. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே சால்வேஷன் டிவி நேயர்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். இது ஏக்தா நெட்வொர்க் வழங்கும் திருச்சபை அன்றும் என்றும் என்ற வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியிலே ஆதி அப்போஸ்தலர்கள் எப்படி சுவிசேஷத்தை அறிவித்தது மட்டுமல்ல போதித்தார்கள், அதாவது கிறிஸ்துவானவர் அவர்களுக்கு வெளிப்படுத்தினபடி எப்படி போதித்தார்கள் என்று சொல்லி பார்த்து கொண்டு வருகிறோம். அதிலும் குறிப்பாக ஒரு அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் நான் முன்பதாக ஒரு நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கிறேன். கிட்டத்தட்ட 25% அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் யாரோடைய பேச்சுகளாகத்தானே இருக்கிறது. அதில் நிறைய அவர் கொண்டு வர்றார். ஏன்னா இது ரொம்ப அவசியம்னு அவருக்கு தெரியுது. லூக்கா எழுதும்போது எல்லாத்தையும் சேர்த்து எழுதலை, எல்லாவற்றையும் தொகுத்து எது தேவையோ எதை குறிப்பாக கொடுக்க வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் அவருக்கு தந்த பாரத்தினுடைய அடிப்படையில் அவர் சொல்கிறார். ஏன்னா இந்த பகுதியில் நாம் பார்க்கும் பொழுது பேதுருவானவர் அறிவித்த சுவிசேஷத்தை நம்ம 5 இடங்களில் பார்க்குறோம். குறிப்பாக நம்ம இப்போ 2 இடங்களில் உள்ள சுவிசேஷ அறிவிப்பை பார்த்தோம். 2வது அதிகாரமும் 3வது அதிகாரமும் பார்த்தோம். அதற்கு அடுத்ததாக 4வது 5வது அதிகாரத்திலையும் பேதுருவானவர் பேசுகிறார். 10வது அதிகாரத்திலையும் ரொம்ப அருமையான ஒரு சுவிசேஷ அறிவிப்பு, அதாவது கிறிஸ்துவை அறியாதவர்களுக்கு எப்படி சீக்கிரமாக சொல்வது, பின்பதாக அவர்களுக்கு ஒரு ஆவலை ஊட்ட வேண்டும். ஏன்னா 10வது அதிகாரத்தில் அவர் பேசும்போது சொல்கிறாரு, இவருடைய நாமத்தினாலே பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்று தீர்க்கதரிசிகள் எல்லாரும் சொல்லியிருக்கிறார்கள்னு சொல்லி முடிக்கிறார். அப்போ அவருக்கு ஒரு தூண்டில் போட்டுறாரு. சரி, இனிமேல் நீ என்ன செய்யணும், இயேசு கிறிஸ்துவின் மூலமாக எப்படி எல்லா மக்களுக்கும், யூதர்களுக்கு மட்டுமல்ல புறஜாதியாருக்கும் கர்த்தர் வைத்திருக்கிற அனாதை தீர்மானம் எப்படின்னு சொல்லி நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும்னு சொல்லி அவர் போட்டுறாரு. பின்பதாக அவர் நிச்சயமாக வாசித்திருக்க வேண்டும், அல்லது அவர்கள் வாசித்திருக்காங்களோ இல்லையா அவர்கள் போதித்திருக்கிறார்கள். ஆதி அப்போஸ்தலர்களுடைய முக்கியமான வேலையை என்ன இருந்துச்சுன்னா, முந்தைய ஏற்பாட்டை எடுத்து அதில் கிறிஸ்துவானவர் எப்படி முன்குறிக்கப்பட்டிருக்கிறார் என்று சொல்வது தான் அவருடைய முக்கியமான வேலையாக இருந்தது. அதுதான் அவங்களுடைய பிரசங்கம், அவங்களுடைய இந்த பாஸ்டரல் மினிஸ்ட்ரி, அதுதான் அவங்களுக்கு போதிக்கக்கூடிய ஊழியமே அதான் தான் இருந்திருக்கு. இதை தான் என்ன சொல்லுவாங்க சில இடங்கள்லேருந்து அந்த ஃபஸ்ட்டு தியலாஜியன் அப்படின்பாங்க. அதில் குறிப்பாக போதக ஊழியம், அதோடு கூட இதுதான் தீர்க்க தரிசன ஊழியமாகவும் இருந்தது. தீர்க்க தரிசன ஊழியம்னா முன்பனாக உள்ள ஏற்பாடுகளை எடுத்து இப்பொழுது எப்படி நடக்கிறது, இனிமேல் என்ன நடக்கும் என்பதை அவர்கள் விவரித்து காட்டினார். நம்ம கடைசியாக போன நிகழ்ச்சியில் பார்க்குறோம், ஒரு 4 பகுதிகளை எடுத்தோம். பேதுருவானவர் பேசிய 1வது பிரசங்கம் 2வது அதிகாரத்தில் 14 முதல் வரக்கூடிய பகுதி, 14வது வசனத்திலிருந்து 36, 41 வரைக்கும் எடுக்கலாம். அதுக்கடுத்தாக பேதுரு பேசிய சுவிசேஷம் அது 2வதாக 3வது அதிகாரம் 11 முதல் 26. ஸ்தேவான் பேசினது அது 7வது அதிகாரம் 1 முதல் 53 வசனங்கள். பின்பதாக பிசிதியா அந்தியோகியாவிலே பவுலடியார் கூறிய சுவிசேஷம், இது 13வது அதிகாரம் 13 முதல் 41 வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கு. இதில் நம்ம என்ன பார்த்தோம், எங்கேருந்து தொடங்குகிறார்கள் என்று சொல்லி பார்த்தோம். எங்கேருந்து எல்லாருமே தொடங்குனாங்கன்னு நீங்கள் பார்க்குறீங்க? ஆபிரகாம்லேருந்து. ஏன் பயப்படுறீங்க? ஆபிரகாம்லேருந்து ஆரம்பிக்கிறார்கள் எல்லாமே. ஏன்னா ஏன் ஆபிரகாம்லேருந்து ஆரம்பிக்கிறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எதற்காக இவர்கள் ஆபிரகாம்லேருந்து ஆரம்பித்தார்கள்? இஸ்ரவேல் அதோடைய பூர்வீகமே அதுவாக தான் இருக்குது. அவங்களுடைய ஆரம்பமே அங்கே தான் இருக்குது, பூர்வீகமே அங்கேருந்து ஆரம்பிக்குது. ஆனால் அதுக்கு முன்னாடி நடந்ததை தான் நம்ம பார்க்க போகிறோம். எதற்காக கர்த்தர் ஆபிரகாமை தேர்ந்தெடுத்தார் தான் நம்ம பார்க்க போகிறோம். அவர்களுக்கு உடனடியாக ஆபிரகாமேங்கும் போது அதுக்கு முன்னாடி நடந்த குளறுபடிகள் அவர்களுக்கு தெரியும்.
எவ்வளவு தூரம் கர்த்தர் அவர்களை திரும்ப கொண்டு வர வேண்டும் என்று நினைத்தாரோ அவ்வளவு தூரம் அவர்கள் போகிறது தெரிந்ததுனால உடனே ஆபிரகாமிலிருந்து அவருடைய உடன்படிக்கையினுடைய சரத்துக்கள் எல்லாம் அதிலேருந்து ஆரம்பிக்குது. அதற்கடுத்தாக முந்தைய ஏற்பாடுடைய நிகழ்ச்சிகள்லாம் நம்ம பார்த்தோம். நிறைய நிகழ்ச்சிகள்லாம் அவங்க 4 பகுதிகளில் 3 பேரும் திரும்ப திரும்ப அந்த நிகழ்ச்சிகளை சொல்லி கொண்டு வருகிறார்கள். முந்தைய ஏற்பாடுடைய நபர்களை குறித்து பேசினார்கள். நம்ம அந்த அநேக இடங்களில் அந்த கேரக்டர் ஸ்டடியோடு நிறுத்திடுறோம் அல்லது நிகழ்ச்சிகளோடு நிறுத்திடுறோம். முக்கியமாக முந்தைய ஏற்பாட்டுடைய முக்கிய வசனங்கள், நிறைய வசனங்கள்லாம் கோட்பாடு இருக்குது, அதனுடைய அல்லூஷன் என்று சொல்லுவாங்க, அதை இலைமறை காய்மறையாகவும் சொல்லப்பட்டிருக்கும். ஆனால் நேரடியாக அவர்கள் உபயோகித்த வசனங்கள்லாம் நம்ம பார்த்தோம். மைய கருத்துக்கள், அதாவது 4 இடங்களில் என்ன மையமாக கருத்தாக அவர்கள் சொன்னது என்ன ஒவ்வொரு செய்திலையும், அதை கொஞ்சம் பார்த்துட்டோமா? பார்த்துட்டு அடுத்தது போவோம். ஓகே, மைய கருத்து அல்லது நற்செய்தியாக அவர்கள் அறிவித்தது என்ன, இந்த கோர் டீச்சிங். 2வது அதிகாரத்தில் அவர் என்ன சொல்ல வர்றாரு? தீர்க்கமாக அவர் என்ன சொல்ல வர்றாருங்க? முந்தின ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட அத்தனையும் இயேசு கிறிஸ்துவையே குறிக்கிறது. ஆமாம், நசரேனாகிய இயேசு. ஒரு நிகழ்ச்சியில் பார்த்தோம், அடிக்கடி அவங்க சொல்லுவாங்க நசரேனாகிய இயேசு. சில பேர் சொல்லுவாங்க ஏன் நசரேனாகிய இயேசுன்னா அவர் நசரேய விரதம் கொண்டவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை, நாசரேத்து ஊரிலே பிறந்தவர். ஆக அவருடைய மனுஷத்தையும் அவர் பிறந்த இடத்தையும் வச்சு அவர் நாசரேத்து ஊரிலே வளர்ந்த, ஆக்சுவலாக இயேசுவானவர் பிறந்தது பெத்லஹேமில், ஆனால் நாசரேத்து ஊரிலே வளர்ந்தபடினாலே அவர் நாசரேத்து ஊரானாகிய இயேசு அப்படின்பாங்க. ஆமாம். அடுத்ததாக என்ன சொல்கிறாரு அவர்? அவருடைய வளர்ப்பை சொல்கிறாரு. சுதாவியானவருடைய அபிஷேகம், அநேக செய்கைகள் அவர் செய்கிறாரு. அடுத்தது அப்புறம் நீங்கள் சிலுவையிலே கொலை செய்யப்படுகிறார், அந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும் உயிரோடு எழுப்பினதை சொல்கிறாரு. ஓகே, அவர் மூலமாக நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்பு நாங்கள் சாட்சிகள்னு சொல்றாரு. இன்னொன்று இடையில வேற என்னன்னு சொல்றாரு? உயர்த்தப்பட்டார். அவர் உயர்த்தப்படுறத சொல்றாரு. வேற எதாவது சொல்லிட்டு வர்றாரு? நாமும் பரிசுத்தாவினர் பெறும். ஆமாம், அதற்கு நாங்கள் சாட்சிகள், பரலோகம் அவரை ஏற்றுக்கொண்டு இருக்கிறதுங்கிறாங்க. வேற என்ன சொல்கிறாங்க? பரிசுத்த ஆவியானவர் தந்திருக்கிறாருங்கிறாங்க. நீங்கள் காண்கிறதும் கேட்கிறதுமாக இதை தந்திருக்கிறாருங்கிறாங்க. அதுக்கடுத்து அது நேரடியாக அவருக்கு அதாவது என்ன சொல்கிறது, நச்சுன்னு சொல்கிற கடைசி வசனம் என்னது? நச்சுன்னு சொல்கிறாருமாங்களே, இந்த இயேசுவையே ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவாய் ஆக்கிறார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறிய கடவர்கள். அதாவது இந்த அறிய கடவர்கள் அப்படிங்கும்போது எப்படி இருந்திருக்குன்னா, இந்த ஊரில் தண்டோரா போடுவாங்கல்ல, இதனால் சகல ஜனங்களுக்கும் அறிவிப்பது என்னவென்றால் அப்படின்னு கடைசியில் இந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும் இரட்சகருமாய் ஏற்படுத்தினார் என்று சகலரும் அறிய கடவர்கள். டன் 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 டன். எக்ஸாக்ட்லி இந்த கெரிக்மானுங்கிறதுக்கு அர்த்தமே அதுதான். இதுக்கு மேலே எதிர்த்து பேசக்கூடாது, இவ்வளோதான். அதை கேட்ட உடனே தான் இருதயத்தில் கொட்டப்படுகிறார்கள், தண்டோரா போடுறாங்க. அறிவிப்பினுடைய அர்த்தமே இயேசுவே கிறிஸ்து என்று யாவருக்கும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டு இருக்கிறது, எல்லாருக்கும் இருந்தது. சரி, 3வது அதிகாரத்தில் என்ன அவருடைய மைய கருத்தான செய்தி? இல்லை, அந்த 2வது அதிகாரத்தில் அவர் சொல்றார், இயேசு கிறிஸ்துவே நாமத்தினாலே நீங்க பாவ மன்னிப்பு கேட்ட ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்வீர்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை விசுவாசிக்கும் போது பாவ மன்னிப்பு உண்டாகிறது. ஆமாம், ரைட். 3வது அதிகாரத்தில் உள்ள முக்கியமான செய்திகள் என்ன சொல்லுங்க? கிறிஸ்துவனுடைய தெய்வத்துவத்தை பற்றி கொடுறாரு. ஓகே, அடுத்தது நீங்கள் போங்க. வேற என்ன சொல்றாரு? யாக்கோபுடைய அந்த மூதாதையரை பற்றி பேசுகிறாரு. அவருடைய செய்தியுடைய சாராம்சம் ஆக இயேசு கிறிஸ்துவனுடைய பாடு, அவருடைய மரணம், அப்புறம் வேறு என்ன சொல்கிறாரு? அவருடைய உயிர்த்தெழுதல், இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதல் கொடுறாரு. அப்புறம் வேறு என்ன சொல்கிறாரு? நாங்கள் சாட்சிகள். அவர் பரமேறினது மறுபடியும் திரும்ப வரப்போகிறார், ஏன்னா அவரை வானம் பெற்றிருக்க வேண்டும், திரும்ப வருவாருங்கிறாரு. அதுக்கடுத்தது பாவ நிவர்த்தியை சொல்கிறாரு, மனம் திரும்புதலை சொல்கிறாரு, இலைப்பாறுதலை சொல்கிறாரு, தலைமுறைக்கும் ஆசீர்வாதம்னு சொல்கிறாரு. அல்லையா, கையை தூக்கிட்டீங்க இல்லை, ஒரு அடிப்படையாக உள்ளது. சரி, இப்போ ஸ்தேவான் சொன்னதை பார்க்க போவோம். ஸ்தேவான் சொன்னதனுடைய அடிப்படையான செய்தி என்ன செய்தி அடிப்படையாக சொல்கிறாரு? நீங்கள் தீர்க்கதரிசிக்கு யாருக்கும் கீழ்ப்படியில்லை. அதில் பிரதானமாக இருக்கிற அவர் அவருக்கும் நீங்கள் கீழ்ப்படியில்லை, அவரை நீங்கள் கொலை செய்றீங்க அப்படின்னு சொல்லி, இதுதான் உங்களுடைய வழக்கமாகவே இருந்திருக்குது. அதாவது நீங்கள் என் மேலே என்ன குற்றம் சாட்டுறீங்க,
நான் மோசேக்கு கீழ்ப்படியலைனும் அவருடைய ஆகமங்களுக்கு கீழ்ப்படியலைனும் இந்த இடத்துக்கு கீழ்ப்படியணும்னு சொல்கிறீங்க. ஆனால் உண்மையிலே நீங்கள் பார்த்தோன்னா உங்களுடைய ஹிஸ்ட்ரியை எடுத்து பார்த்தா நீங்கள் தான் கீழ்ப்படியலை. அவர் வந்தார், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டபடி வந்தார். ஆனால் அவரையும் நீங்கள் என்ன செய்யுங்க, ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தீர்கள். என்ன சொல்கிறது, நீங்கள் கொலை செய்த அந்த நீதிபரர் அவர் யாருன்னா மனிதகுமாரன், தேவனுடைய மகிமையிலே வலது பாரிசத்தில் வீற்றிருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்து. அவர் அடிப்படையாக முழுவதுமாக சொல்லி வர்றதோடைய அடித்தளம் தான். நீங்கள் இது வரைக்கும் நிராகரித்திருக்கீங்க, கடைசியில் இயேசுவை நிராகரித்திட்டீங்க. இந்த நம்ம அந்த எபிசோட் இதை பார்க்கும்போது அந்த நிகழ்ச்சியில் நம்ம இப்படியா பார்த்தோம், எது வரைக்கும் அவங்க பொறுத்துட்டு இருந்தாங்க. ஆமாம், எது வரைக்கும் பொறுத்தாங்க, அதை பல்லு கடிச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இது வரைக்கும் அவங்க கேட்ட சுவிசேஷத்துலலாம் அவர் வருவார், அவர் இப்படி இருக்கிறார் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. இவர் சொல்றாரு, நான் அதை பார்க்குறேன், இதோ வானங்கள் திறந்து இருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பாரிசத்தில் நிற்கிறதையும் கண்டு வலது பாரிசத்தில் நிற்கிறத நான் காண்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே இவங்களால பொறுத்துக்கிற முடியல. ஏன்னா இயேசு எப்படி வலது பாரிசத்தில் போவார், அதான் அவங்களுடைய வலது பாரிசம், ஆண்டவருடைய வலது பாரிசத்தில் உட்காரும்படியாக அவருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற மேசியாவுக்கு தான் உண்டு. தேவன் என் ஆண்டவரை பார்த்து நீர் வலது பாரிசத்தில் உட்காரும் அப்படின்னு பின்னாடி அவங்க எடுத்து அந்த வசனங்களை உபயோகிக்கிறாங்க. முன்னாடி எது வரைக்கும் அவங்க பொறுத்துக்கிட்டாங்கன்னா, எல்லாத்தையும் சொல்லி யார் வேணாலும் செஞ்சு அதெல்லாம் எடுத்துட்டு நீ தான் கடைசியை இவ்வளதையும் செஞ்சு இதை நிறைவேற்றினீர்கள் அப்படின்னு சொன்னதான் அவங்களுக்கு கழுத்துள்ளவர்களேன்னு வேற சொல்லிட்டாரு. அதெல்லாம் கூட பொறுத்துக்கிட்டாங்க. அதெல்லாம் ஏன்னா இது நம்மளை பற்றி தானே சொல்கிறாங்க, சொல்கிறான், புகழ்ச்சியாக சொல்லிட்டு போட்டுமே. ஆனால் கடைசியாக இயேசுவானவர் அங்கே இருக்கிறாருங்கிறத உங்களால் ஒத்துக்கிற முடியல. கடைசியாக அவங்களோட சொல். ஆனால் தெளிவாக அவர் சொல்கிறார் சுவிசேஷத்தில், அவர் மனுஷகுமாரன், அவர் வலது பாரிசத்தில் நிற்கவராய் உயர்த்தப்பட்டவராய் இருக்கிறார் அப்படின்னா. இது வரைக்கும் சரித்திரம் போனதனுடைய கிளைமேக்ஸ் என்ன, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மரணம், அவருடைய உயிர்த்தெழுதல், அவர் உயர்த்தப்படுதல், அவருடைய வருகை அடுத்ததாக நம்ம பார்க்கணும். சரி, இப்பொழுது பவுலடியார் சொன்னதனுடைய உட்கருத்து, முக்கியமான கருத்து என்ன? பவுலடியார் என்ன சொன்னார் 13வது அதிகாரத்தில்? நான் அடிக்கடி எல்லார்ட்டையும் சொல்லுவேன், எல்லா ஊழியக்காரங்கள்டையும் சொல்லிடுவேன், அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை அதாவது வாரத்துக்கு ஒரு தடவையாவது ஒரே தடவையை உட்கார்ந்த மாதிரி எல்லாத்தையும் வாசித்து முடிச்சிருங்கன்னு சொல்லுவேன். ஓகே, சொல்லுங்கள். எங்கேருந்து ஆரம்பிக்கிறாரு? யோவானுடைய ஊழியத்தை சொல்கிறாரு. அப்புறம் வேறு என்ன சொல்கிறாரு? வனாந்திரம், இயேசு கிறிஸ்து இஸ்ரவேல், அந்த எகிப்திலேருந்து ஆரம்பிச்சு அப்படியே எகிப்து அவருடைய வரலாறு, அந்த வரலாறை சொல்லிகிட்டே வர்றாரு. சொல்லிட்டு வந்து முக்கிய கருத்து எங்கே கொண்டு வந்து கிளைமேக்ஸாக கொண்டு வர்றாரு. தாவீது தன் காலத்திலே தேவனுடைய சித்தத்தின்படி அவருக்கு ஊழியம் செய்த பின்பு நித்திரை அடைந்தார். ஆமா, அவர் தாவீதுக்கு கொண்டு வந்து அவருக்கு கொடுக்கப்பட்ட எழுப்பப்பட்டவரோ அழிவை காணவில்லை. அப்போ வந்து என்ன கொண்டு வந்துடுறாங்க, இயேசு கிறிஸ்துவுடைய காணாதவர், இயேசு கிறிஸ்துடைய பாடு, மரணம், சிலுவை மரணம், அவருடைய கல்லறை, அவருடைய உயிர்த்தெழுதல், அவர் பாவ மன்னிப்பு கொடுக்கிறார், அவரை கண்டவர்கள், அவருடைய சாட்சி, இவர் மூலமாக பாவ மன்னிப்பு. இது எங்கேருந்து கொண்டு வர்றாருன்னா, இது என்னது, மோசே அல்ல, அவருடைய நியாயப்பிரமாணமும் அல்ல, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணமே உங்களுக்கும் எனக்கும் விடுதலை தரும். மோசே அல்ல, அவருடைய நியாயப்பிரமாணம் அல்ல. 39வது வசனம். ஆமாம், 39 சொல்லுங்க, வாசிங்க. மோசேயின் நியாயப்பிரமாணத்தினாலே நீங்கள் எவைகளிலென்று விடுதலையாகி நீதிமான்களாக்கப்படக்கூடாது இருந்ததோ விசுவாசிக்கிறவன் எவனும் அவைகளினின்று இவராலே இயேசு கிறிஸ்துவாலே விடுதலையாகி நீதிமானாக்கப்படுகிறான் என்றும் உங்களுக்கு தெரிந்திருக்க கடவுது. இப்போ ரொம்ப ரொம்ப இதில் ரொம்ப அழகாக அவர் கொண்டு வர்றாரு. மோசையிலனால விடுதலைன்னு நீங்கள் நினச்சிங்க, அது கிடையாது. மோசே யாரை குறித்து சொல்ல வர்றாருன்னா, இவரினாலே விடுதலை. எல்லா இடத்துலையும் நம்ம ஒட்டு மொத்தமாக பார்க்கும்பொழுது என்ன இல்லை, கொஞ்சம் மேலே கூட்டி கரைச்செல்லாம் எழுத, ஒட்டு மொத்தமாக எதை வந்து அதிகமாக அவங்க மூணு பேரும் சொல்லிட்டு இருக்கிறாங்க? அவருடைய பாடு, அவருடைய முன்னறிவிப்பு, பாடு, மரணம், உயிர்த்தெழுதல், பரமேறுதல், அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பு, அதற்கு நாங்கள் சாட்சிகள், அவருடைய வருகை, முழு சுவிசேஷமும். இவ்வளோதானே? இல்லை, இப்படி ஈஸியாக சொல்லிட்டு போயிருக்கலாமே, முழு சுவிசேஷமும். ஏன்னா சுவிசேஷம்னா இன்றைக்கி நிறைய பேர் மாற்றிட்டாங்க, எல்லாவற்றையும் வியாபாரமயமாக்கி விட்டு எளிதாக வாங்க வேண்டும் என்று சொல்லி உண்மையாக சொல்ல வேண்டியவைகளும் சொல்லாமல் இப்பொழுது சுவிசேஷம் அறிவித்து கொண்டு இருக்கிறோம். அதுதான் பிரச்சனையே. சுவிசேஷம் அறிவிப்பது மட்டுமல்ல, சுவிசேஷத்தை போதித்து கொண்டு இருக்கிறோம் சபையில்.
இந்த அதாவது இயேசு கிறிஸ்துடைய பாடு மரணத்தை குறித்து பேச ஆரம்பித்தோம்னா இப்போ மக்களுடைய மத்தியில் ஒரு பெரிய என்ன சொல்கிறது, ஒரு வெறுப்பு உண்டாகிருக்கிறத பார்க்குறோம், என்னது அதிருப்தி உண்டாகிருக்கிறத பார்க்குறோம். சரி, இன்னும் ஒன்று இதில் பார்த்துறோம். கடைசியாக அவர் என்ன சொல்லி முடிக்கிறார், இந்த ஆல்டர் கால், தட் இஸ் வாட் த ஆல்டர் கால். எல்லா பிரசங்கத்துக்கும் ஒரு ஆல்டர் கால் இருக்கணும். இப்பொழுது இந்த பிரசங்கத்தை கேட்டு நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? என்ன ஆல்டர் கால்? முதலுக்கு இதை அவர்கள் கேட்டபொழுது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி பேதுருவும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவனும் பாவ மன்னிப்புக்கென்று, ஒட்டுமொத்தமாக இல்லை, எங்கள் அப்பா எடுத்துட்டா, ஞானஸ்தானம் எடுத்துட்டா நானும் கிறிஸ்தவன் ஆகிட்டேன் அப்படின்லாம் கிடையாது. எங்கள் தாத்தா காலத்தில் எங்கள் கோயில் கட்டியிருக்கோம், சர்ச்சு கட்டி கொடுத்தோம். இல்லை இல்லை இல்லை, நீ மனம் திரும்பியிருக்கியா? ஒவ்வொருவரும் என்னுடைய பாவ மன்னிப்புக்கென்று மனம் திரும்பி ஞானஸ்தானம் பெற்று நீங்கள் நிறைந்திருக்கணும். முதல் இதில். இப்போ ரெண்டாவதுல என்ன சொல்கிறாரு? இவ்வளோதையும் கேட்டுக்கிட்டு இருக்கீங்களே, முதலாவது இது உங்களுக்கு தான் அனுப்பப்பட்டிருக்கிறது, நீங்கள் தான் ஊழியக்காரனாக போயிருக்கணுங்கிறாரு. இதை நீங்கள் பெற்றிருக்கணும், நீங்கள் இதை ஊழியக்காரனாக இருந்திருக்கணும். இந்த இது உங்களுக்கு மட்டுமல்ல, உங்களுக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் போய் இதை வெறுக்கக்கூடாது. முதலாவது உங்களுக்கு. அதுக்கு அடுத்ததாக தேவதூதன் சொல்றது, நீங்கள் நியாயப்பிரமாணத்தை பெற்றிருந்தும் அதை கை கொள்ளாமல் போனீர்கள். கடைசி அவர் சொல்றாரு, நியாயப்பிரமாணத்தின்படி நான் நடக்கலைன்னு சொல்லி என்னையே சொல்றீங்க, நியாயப்பிரமாணத்தை பெற்றிருந்தும் நீங்கள் அதை கை கொள்ளாமல் போனீர்கள். எதை வச்சு அவர் சொல்றாரு நியாயப்பிரமாணத்தை பெற்று கை கொள்ளாமல் போனீர்கள்னு? இயேசுவையே கொலை செய்தீர்கள்.